அது நாங்க எதிர்பார்க்காம நடந்த ஒரு அது ஒரு முழுக்க முழுக்க அவங்க பிளான் பண்ணி வந்துதான் அதை நடத்துனாங்க, அதை செஞ்சாங்க. அண்ணனை கைது பண்ணி கூட்டு போனது நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. சம்மனை ஒட்ட வரும்போது வராங்கன்னு சொல்றது எனக்கு இன்னி சாரி நான் சாரி நாட் குட். நான் பிரஸ் இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை, இது மாதிரி பேசினது கிடையாது. இன்னைக்கு அவசியம் வந்துருச்சு, அதனால நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நான் நேத்தே சந்திச்சிருக்கணும். அண்ணனையும் என் தம்பி சுபாவையும் அங்க காவல் நிலையத்தை வச்சிருக்காங்க. அவங்க ஈகோல தான் எல்லாத்தையும் செய்யறாங்கன்றது தெரிஞ்சுதான் நம்ம அமைதியா இருக்கணும்னு நான் பொறுத்திருந்தேன். அவங்க இரவு வந்துருவாங்கன்ற ரொம்ப எதிர்பார்ப்புல தான் நான் இருந்தேன். அவங்க இப்ப ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, நேற்று இரவு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. சரி, இதுக்கு மேல நம்ம பேசாம என்ன நடந்ததுன்றதை உங்ககிட்ட சொல்லிடணும். மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க நான் எங்களோட சிசிடிவி கவர் பண்ணது கேட்டுக்கு வெளியே, அந்த இடப்பட்ட இடத்துல வந்து எங்களுக்கு இல்ல, சிசிடிவி கவரேஜும் இல்ல. அதை கவர் பண்ணி கொடுத்த மீடியாவுக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும். இன்னொன்னு, சம்மன் கொண்டு வராங்கன்ற செய்தி எனக்கு வந்தது. வரும்போது சரி, அன்னைக்கும் இதே மாதிரிதான் கொண்டு வந்தாங்க, வலசரவாக்கத்துல இருந்து கொண்டு வந்தாங்க. அவரு ஊர்ல இருக்காருன்றத தெரிஞ்சுதான் வந்தாங்க. ஆனா தெரியாத மாதிரி என்கிட்ட தான் கேட்டாங்க. நான் அவங்கள காத்திருக்க சொல்லி அவர் வந்தக்கப்புறம் சந்திச்சு கையெழுத்து வாங்கி எடுத்துட்டு போனாங்க. அப்பவே வந்து சொன்னார் இவர், 2 வாரம் முழுக்க எனக்கு தேதி இல்லை அப்படின்னு. அவங்க தான் கேட்டு அந்த 27ஆம் தேதிய கேட்டு வாங்கிட்டு போனாங்க. உங்க வழக்கறிஞர்கள் வந்து அங்க வந்து எழுதி கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு தேதி கொடுத்துக்கிறோம்னு சொல்லி அவங்க தான் சொல்லி வாங்கிட்டு போனாங்க. நேத்து வழக்கறிஞர்கள் போன போது எழுதி வாங்கிக்கிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சம்மன் எடுத்துட்டு. ஆனா தேதி என்னன்னு அவங்களுக்கும் தெரியாது. மாதிரி வராங்கன்னு சொன்னாங்க. சரி, வந்தா இன்ஸ்பெக்டர் நம்ம சந்திச்சு பேசி சம்மனை கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம் தான் நான் இருந்தேன். அப்படி ஒருவேளை எங்க கிட்ட கொடுக்க விருப்பம் இல்லைன்னா வீட்டுல எல்லாரும் இருந்தாங்க, வேற யார்ட்டையாவது கொடுத்துருக்கலாம், இல்ல என்கிட்டயே அவங்க சந்திச்சு கொடுத்துருக்கலாம். அவரு ஊர்ல இல்லைன்றது எல்லாருக்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும். கிருஷ்ணகிரியில இருக்காருன்றது தெரியும். அவரை சந்திச்சு அங்க கூட அனுப்பி இருக்கலாம், அங்க இருக்கிற காவல் நிலையத்துல அனுப்பி கூட அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம். அதுவும் கொடுக்கல. வந்தவங்க எதுவுமே சொல்லல, சம்மனை ஒட்டிட்டு போயிட்டாங்க. நான் வந்து எனக்கு தம்பி சுபாகர் தான் கூப்பிடுறாரு, கூப்பிட்டுட்டு நான் வெளியே வரேன், மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க. நீனா சரி சரி ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு தான் நான் கீழே இறங்கி வரேன். நம்ம வழக்கறிஞர் சொல்றாங்க, சரி காவல்துறை ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எடுத்துருங்க அதை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது என்ன பாலியல் குற்றம்னு போட்டு எத்தனை வருஷமா தான் இருப்பீங்க. சரி, இப்ப வந்து நீதிமன்றம் விரைவுபடுத்த சொல்லியிருக்கு. அது என்ன இப்ப உடனே அடுத்த நாளே வரணும்னு, சரி ஒரு ஊர்ல இல்லைன்னு தெரியும், நீங்க வேணும்னே இதை செய்றீங்கன்றது எனக்கு தெரியும். நான் வீட்டுல இருக்கேன், என்கிட்ட அதை நீங்க பேசிட்டு கூட நீங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம். வந்து யாருமே இல்லாத வீட்டுல வந்து ஒட்டிட்டு போன மாதிரி நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க. நான் வந்து வெளியே வந்து பாக்குறேன், தம்பி இது மாதிரி சொல்றாரு ஒட்டிட்டாங்க நீனா. அப்புறம் பிரஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அன்ஈஸியா இருந்தது அவங்க முன்னாடி வர்றதுக்கு. நான் அது நைட் ட்ரெஸ்ல இருந்தேன், நான் வெளியே வரல. சரி, தம்பியை தான் கிளிங்க தம்பி, இல்ல போலீஸ் போகணும், போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் கிளிக்க சொன்னேன், நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை, நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் அது உள்ள உட்காந்து அது 2 3 கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த தேதியை பார்த்துட்டே வந்து அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு, அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் நான் எனக்கு தெரியல நடந்தது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த கேட்டுக்கு உள்ளதான், அது கேட்டுக்குள்ள நடந்தது. நான் அங்கிருந்து உட்காந்து பார்க்கும்போது கேட்டு திறந்தது மட்டும் கேட்டுச்சு, பார்த்தேன் நானு. எடுத்த உடனே ஒரு பிரவீனோட சத்தம், என்ன நீ தள்ளுறியான்னு ஒரே சத்தம். எனக்கு நான் இது சுத்தமா நாங்க எதிர்பார்க்கல. சம்மன் கொடுத்தாங்க, நாங்க சம்மனை வந்து எடுத்து வச்சு நாங்க படிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நான் சுத்தமா அதை எதிர்பார்க்கல. அப்புறம் அங்கிட்டு தள்ளிட்டு போறாங்க, செய்யறாங்க. அப்புறம் நான் அண்ணன் இப்படி இழுத்துட்டு போகும்போது தான், நம்ம எப்படி சும்மா இருக்குது, நம்ம நாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், நாங்க வந்து கட்சி ஒரு குடும்பம் மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கிறோம். எங்களை விட கூட இருக்கிறவங்க மேல கைய வச்சாதான் எங்களுக்கு இன்னும் கோவம் வரும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். மென்டலி எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு அவரை கூட்டு போறாங்க, நான் வெளியே வர்றேன். வெளியே வந்து பார்த்தா அவர் ஒரு ரிட்டையர்டு ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன். அவரை வந்து எப்படி ஒரு குப்பை மாதிரி நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அவர் எப்படி உள்ள தூக்கி போடுறாங்க. அவர் இங்க செக்யூரிட்டியா இருக்காரு, நம்மளுக்கு பாதுகாவலரா இருக்காரு, அவருக்கு கன் வச்சிருக்கிறதுக்கான லைசன்ஸ் வச்சிருக்காரு. அவரு அதை கையிலேயே எப்பவும் வச்சிருக்காரு, தன் பையில எப்பவும் வச்சிருக்காரு. அவரை அப்படி உள்ள தூக்கி போட்டு கொண்டு போறீங்க. நான் பார்த்துட்டு நான் போறேன். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் போய் அவர் பிரவீனை அணுகும்போது, இன்ஸ்பெக்டர் அணுகும்போது அவர் சொல்றாரு, பாருங்க என்ன நடந்தது, என்ன பண்ணிட்டாரு பாருங்கன்றாரு. அப்ப சட்ட கசங்கி இருக்கு, அது கொஞ்சம் கலைஞ்சிருக்கும். நான் அண்ணன் எதுவும் தள்ளிட்டாரு இல்ல வார்த்தை எதுவும் தப்பா பேசிட்டாரோன்ற ஒரு எண்ணத்தை தான், சரி சாரி சார் நீங்க விடுங்க சார், நான் இது அவங்க கைது அளவுக்கு கொண்டு போவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க, நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை. ஆனா இவங்க வந்து அதை ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி தான் வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியும். ஏன்னா வலசரவாக்கம் காவல்துறை அவங்க வந்து ஒட்டுனதோட